ஹை கைஸ், வெல்கம் டு ரோஹித் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து GTA விசி டெஃபினட் எடிஷன் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் ராபரி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 3 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா 3 பேரை போட்டுருப்போம். ஒருத்தர் ஜேம்ஸ் போனோம், ஜெயிலேருந்து காப்பாற்றிருப்போம். இன்னொருத்தர் நமக்கு பேங்க் ராபரி போனால் வந்து வெப்பன்ஸ் ஃபுல்லாக அது ஃபில் கேசின்னு வந்து இந்த ஆமுனேஷன் காரணம் போய் கொடுத்துருப்போம். மிலிட்ரி கை வேற. இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி ஓட்டுறது சாப்பிடல. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரையும் கூப்பிட்டுருப்போம். ஸோ இன்னும் 3 பேர் கூப்பிட்டுருப்போம். இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுக்கு ஆள் அவ்வளோதான். இப்போ டேரெக்டா பேங்க் ராபு தான் ஓடிட்டு இருக்காங்க. ஏய் இருற நானும் கூட வரேன் இருற போய் வாங்க ஐயா அடிச்சு பாரட்டு விட்டாச்சு. நான் செத்துட்டான். நான் செத்தவனே $50 தருவானுங்களே. குட் சிட்டிசன் அப்படி $50 தருவாங்க. என்னாச்சு தெரியல. அவன் உயிரோட வச்சிருந்தா $50 தருவாங்க இருக்கு. நான் நிறைய குத்தி அவனை சாயடிச்சிட்டு கிடைச்சது. அதான் இப்படி ஆயிடுச்சு இருக்கு. ஸோ பொண்ணா 1 ஸ்டார் மண்டல் கொடுத்துருவாங்களே. டெஃபினேஷன் இப்படி இருக்கு. ஒரிஜினலாக நல்ல ஞாபகம் கைஸ். அவனுக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் போனுங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா மிஷின் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ பார்ட் 8 பார்த்துட்டோம். இந்த லாஸ்ட் 3 பார்ட் 8, பார்ட் 7, பார்ட் 6 இதெல்லாம் பார்க்காதவங்களாம் பார்த்துருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா புரியும். இல்லை நான் பேங்க் ராபரி எப்படி பண்ணணும்னு தான் பார்க்க போகிறேன். மிச்சபடி இது எனக்கு போனதெல்லாம் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து இது மட்டும் பாருங்கள் போதும். ஓகே, மலிபு அப்படின்னு போட்டுச்சுருக்கோம், மலிபு கிளப். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ த ஜாப் அப்படின்னு இதுதான் பேங்க் ராபரி. ஸோ பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கணும் எப்படி பேங்க் ராபரி பண்ணுறது அப்படின்னு. நீங்களாம் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு ஈஸியஸ்ட் வேவாக இருக்கும். டாமி சீரியஸாக இருக்கும், ஆனால் இது வந்து ஒரு லாவாயிரும் அப்படின்னு வந்து கென்னு சொல்கிறான். அது ரொம்ப வந்து நீ ஒரு வருஷம் ஏற்கு இந்த மாதிரி வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க. அது வந்து நம்ம ஒரு சிம்பிள் பிளான் வச்சுக்கோமே. ஒரு சிம்பிள் பிளான். நம்ம வந்து ரஷ்யா ஃபேவர்ஸா இது சரி. இது கொஞ்சம் ப்ராப்ளமான இது ஒன்று இருக்க. இதுக்கு நம்ம டீமோட இருக்கிறதுனால ப்ராப்ளம் இருக்காது. கேம் ஜோன் நீ சேஃபா இரு. ஃபில் நீ வந்து நீ செக்யூரிட்டி ஹேண்டில் பண்ணிக்கோ. ஹிலரி நீ கார் ஓட்டிட்டு போ அப்படின்னு வந்து டாமி சொன்னாங்க. டாமி நீ ஒருத்தனை மறந்துட்டியே அப்படின்னு சொன்ன. கேன் நீ தான் வந்து எங்களுக்கு பணம் எல்லாத்தையும் தருவ அப்படிங்க. அதுமா வந்து என்ன சொல்லலாம், அதுமா வந்து ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸ் தருவாங்க இருக்குல்ல இருக்கும். அதுமா வந்து சரி இது ஈஸியாக இருக்குது. ஒரு படம் மாதிரி இருக்குது. நம்ம கன் இருக்குது, நம்ம வந்து எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. நம்ம ஈஸியாக பேங்க் ராபரி பண்ணிடலாம் அப்படின்னு டாமி சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. பின்னாடி வந்து இந்த 3 குண்டு பசங்க வந்துட்டானுங்க. 3 குண்டு பசங்க பாருங்க. இருக்கல அந்த ஹிலரி தான் குண்டா இருக்கான். அவனை நான் அந்த மிஷினில் பார்த்தப்ப கூட நான் வந்து குண்டாலாம் இல்லை, சரி நான் வண்டி ஓட்டுறேன் அப்படின்னு வந்து எவனோ ஒருத்தர் சொல்கிறான். அதுக்கு வந்து சரி நான் வந்து பேசஞ்சராக உட்காந்துக்கிறேன். அதுக்கு வந்து போட்டுருக்கான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை ஓட்டிட்டு போவோம். சரி, டாமி ஹிலரி வந்து வண்டி ஓட்டினா ரொம்ப வந்து வண்டி ஓட்டுவாங்கிறான். நான் இல்லை அப்படிங்கிறான். கண்டிப்பா அப்படின்னு சொல்றான். நீங்க 2 பேரும் அமைதியா வரீங்களா இல்லையா, இல்லைன்னா உங்களை நடக்க விட்டுருவேன் அப்படிங்கிறான். ஹிலரி அப்படிதான், கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு வந்து சொல்றான். ஃபில் சொல்றான். இவங்க அடிச்சுட்டு வந்திருக்காங்க, இவங்க சண்டை போட்டுருக்காங்க. ஹிலரி வந்து நான் வண்டி ஓட்டினா வந்து ரொம்ப மெதுவா வண்டி ஓட்டுவான் அப்படிங்கிறான். அதுக்கு உடனே அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டாமி சொல்கிறான், நீங்கள்லாம் அமைதியாக வரலாம், அவங்களை நடக்க விட்டுருவாங்க. நம்ம வைசிடி பேங்க் வரைக்கும். இப்போ எங்கே போகிறோம்னா வைசிடி பேங்க் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து இவங்களாம் பாருங்களேன். ஆமாம், ஆனால் ஒரு விஷயம் பார்த்துட்டேனே. நம்ம எதுக்கு போன வாட்டி ஒரு டிரைவருங்கிற மிஷின் பார்த்தோம். டிரைவருக்காக அப்போ இப்போ யாரும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறது? ஆடா பாயிடே, வண்டி ஓட்டி இதுக்கு நான் டிரைவரை கூப்பிட்டுருக்கே தேவை. இவன் என்னத்துக்கு இவன் இருக்கானே எனக்கும் தெரியல. டிரைவர்னு வந்தான் பாருங்களேன். பேங்க் ஆஃபீஸில் செத்துக்குவாங்க. எவ்வளோ செத்துக்குவாங்க சொன்னேன். சரி ஃபில்லு நீ வந்து வெளியே பார்க்க நிறுத்து, வைசிடி பேங்க் வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. என்னடா இது லோட் ஆகாமல் இருக்குது இந்த ஏரியாவுக்கு. நான் வந்து நடுவில் வரவே இல்லை கைஸ். அதனால தான் ஃபுல்லாக ஆகுது. ஏன்னா நடுவில் ஃபுல்லாக வந்து மலிபு கிளப் கிட்டே இருந்துட்டோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஆகுது போல இருக்குது. ஸோ ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா வந்து வந்துட்டோம். இங்கே நிற்க சொல்கிறாங்க. இந்த வைசிடி பேங்க் சைடு இருந்து அங்கே இருக்குது பேங்க். இப்போல்லாம் வெளியே இறங்குறானுங்க. இப்போ வந்து இந்த ஹிலரி பார்க் குண்டா இருக்காங்க. சரி நீ வந்து வண்டி ஓட்டிட்டு அப்புறமா வாங்க. சரி டாமி அப்படின்னு வந்து அந்த ஹிலரி சொல்கிறான். டேய் நீ தாண்டா வண்டி ஓட்டணும். கடைசியில் இவனை கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். அந்த மிஷினை தான் இருக்கல கஷ்டப்பட்டு முடிச்சிருப்பேன். பாருங்களேன் இப்போ கடைசியில் என்ன பண்ணிட்டானுங்க. ஸோ வேகமாக பார்த்தீங்கன்னா ஓடு டாமி ஓடு. ஸோ ரொம்ப பின்னாடி வரானுங்க. வாங்கடா டக்குன்னு ப்ளீஸ். எனக்கு இதிலே யார் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஹிலரி யூஸ்ஃபுல்லாக இல்லை. கேம்ஸ்
இவன் பேர் என்னது கேம் ஜோன்ஸா, இவனும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலே ஃபில் கேஜ் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கான். ஏன்னா கன்ஸ் தருவான்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபில் கேஜ் யூஸ்ஃபுல்லாக இருக்கான். ஃபில் கேஜ்லேயும் லான்ஸ் வந்துருக்கலாம், இவங்களாம் வந்துருக்கலாம். இந்த இவனுங்க தான் டார்ச்சர் பண்ணுறானுங்க. இப்போ என்ன நடக்குது, பேங்க்குள்ளே போகிறவங்க இருக்குது, அதுக்கெல்லாம் சைடில் போகிறவங்க ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பேங்க் ராபரி பண்ண மாதிரி யாருக்கும் தெரியக்கூடாதுல்ல. உடனே மாஸ்கை போட்டு மாசாக அப்படியே தான் வரும், மாஸ்கை போட்டு மாசாக வரும். ஸோ வந்துட்டோம் கைஸ். சூப்பராக இருக்குல்ல. ஸோ உள்ள டக்குன்னு பார்த்தீங்கன்னா போகும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அதாவது இது ஒரு ரைட் அப்படின்னு டாமி சொல்கிறான். அது நம்ம வந்து இன்னும் யாருமே நகரக்கூடாது அப்படின்னு ஃபீல் சொல்கிறான். எல்லாரும் அந்த வாழை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதாச்சும் இந்த செவரை பார்த்துக்கிட்டு இருக்கணும், நீங்கள் யாரும் வந்து எங்களை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். கேம் கோன், நான் வந்து அப்ஸ்டேர்ஸ் போகிறேன், நீ ஏன் கூட வா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். உடனே கேம் கோனும் வந்து சரிங்களா, இவன் பேரே சரி, அவளுக்கு கேம் கோனா கேம் ஜோன்ஸ். ஆனால் இந்த மிஷினில் எவனோ நம்ம ஐயோ 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 அவரை கவனிக்க மறந்துட்டேன் கைஸ். என்னடா பண்ணுற வாங்கு, ஏய் ஐய நம்ம மாதிரி கேவலமாக சொல்கிறோம் கைஸ். ஆர்மர்லாம் உடச்சிட்டானுங்க. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்மர் இருக்குது பார்த்தீங்கன்னா தூக்கிடுவோம். ஓகே தூக்கியாச்சு கைஸ். ஆனால் நல்ல ஞாபகம் கைஸ், இந்த மிஷினில் எவனோ ஒருத்தர் செத்து போவான், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எவனோ ஒருத்தர் செத்து போவானே, நல்ல ஞாபகம் கைஸ். இது கேம் ஜோன்ஸ் கூட தேவையில்லை எனக்கு. இருக்கல அந்த ஹிலரி தான் இருக்கல தொல்லை. ஸோ இவர் தான் மேக் மேனேஜர் போல இருக்கு. எந்திரா ஒரு கட்சி பிளே ஆகுமே, என்னடா பண்ணுற நீங்கள் மார்னிங் ஷாட் தருவோம் கைஸ். கைஸ் ஒரு கட்சி பிளே ஆகுமே. இப்போ கூட வேறு ஏதாவது வேலை இருக்குது போல இருந்து இருங்க, இவனை எழுப்பி விட்டோம். இருங்க கைஸ், வேறு ஏதாவது வேலை இருக்குது, இவங்க சுட்டுட்டோம் கைஸ். பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு போவோம். ஐயோ என்னடா பண்ணுற பாடி பாடி அப்பா என்னடா எவன ஐயோ கைஸ். நமக்கு ரொம்ப எழுத்தும் இல்லை, நமக்கு இதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய சிஎஸ் ப்ரொடக்ஷன் ஆர்மர் சீட் போட்டாச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த கன் எடுத்து தூக்கிடுவோம் கைஸ். ஏய் வாங்கடா, எவ்வளோ தீர்ந்தா ஓய். ஸோ ஆர்மர் அவங்கடா கேம் ஜோன்ஸு அவன் கைஸ் போனா. ஆடாப்பா இங்கே சுற்றிட்டு இருக்கான் கைஸ். இல்லை அவனுக்கு அறிவே இல்லையா, இந்த பேங்க் மேனேஜர் என்னன்னு தெரியல, கேன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க, என்னாச்சுன்னு தெரியல. சரி நான் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆரம்பம் நான் இவங்க கவனிக்கவே இல்லை கைஸ், இவங்க வருவாங்கன்னே நான் மறந்துட்டேன். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா சீட் கோட் போட்டு ஆர்மர்லாம் அந்த ஹெல்த்து மட்டும் நான் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். ஹெல்த்துக்கு ஒரு சீட் கோட் உண்டு, அது சரி ஞாபகம் எனக்கு. ஸோ நான் அதெல்லாம் இதே எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம இதான் லிஃப்ட்டு போல இருக்கு. வா லிஃப்ட்டு நல்லா இருக்கே, நம்ம டெலபோர்ட் பண்ணி விட்டுருச்சாங்களாம், கட்சின் மாதிரி இப்போ ப்ளே பண்ணல. ஐயோ 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 கைஸ், இவன் செத்துறக்கூடாது, இவன் செத்தானவெல்லாம் சொல்லி முடிஞ்சுருக்கேன். என் எழுத்து குறைச்சி கூட வச்சு ஐயோ என்னோட ஆர்மரை வந்து உடச்சிட்றா, எனக்கு எதுவும் பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து சரி இது வந்து ஃப்ளாங்க் 9000, இது வந்து பல மணி நேரங்கள் ஆகும் இதெல்லாம் கிராக் பண்ணுறதுக்கு அப்படின்னா. சரி நான் மேனேஜரை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு வந்து டாமி சொல்கிறேன். இப்போ தான் கைஸ் மேனேஜரை கூப்பிட்டு வரணும், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, அதனால இப்படி பண்ணிட்டேன். ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா வந்து சீட் கோட் கொடுப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா வந்து அடியில் கீழே போவோம். லிஃப்ட்டில் ஆனால் போய் விளாட்லாம் நீ போடுங்க, திருப்பி போனால் ஆனால் வேலை செய்ய மாட்டேங்குது. இவங்க கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் வந்து அந்த லிஃப்ட்டு திருப்பி மறுபடியும் வேலை செய்யும் போல இருக்குது. இன்னும் தூரத்தில் போய் பார்த்துக்கிறேன், இல்லை வேலை செய்யலை. ஸோ இப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த மேனேஜரை போய் கூப்பிட்டு வரணும். நான் அப்போதே போயிட்டேன் ஃபீல். இப்போ இங்கெல்லாம் என்ன அமைதியாக இருக்கா அப்படி ஸ்வீட்டாக இருக்கா அப்படின்னு வந்து நம்ம கேட்கணும். அவன் கண்டிப்பாக இங்கே எல்லாம் குவாய்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே ஏய் பேங்க் மேனேஜர், ஏய் நீ கண்டிப்பாக என் கூட வர. ஓகே 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 நான் ஷூட் பண்ணாத அப்படின்னு வந்து இவன் சொல்கிறான். அந்த மேனேஜர் சொல்கிறான், வாடா டக்குன்னு வாடா, ஏய் டக்குன்னு வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வா சீக்கிரம் வந்து சீக்கிரம் வாடா வந்து ஒரு இது நான் சொன்ன யாருமே யாருமே வந்து நகரக்கூடாது அப்படின்னு அந்த இன்னும் ஃபில்லு கத்துறான். ஏன்டா கத்துற என்னாச்சு இந்த ஈஸ். சரி பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோதான் ஈஸ் மேலே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இவனை கூப்பிட்டு போனோம். வாடா டக்குன்னு ஃபில்லாச்சு இவன் மேனேஜர் டக்குன்னு வாடா, இவன் பேர் வந்து இதுமாரி கேம் ஜோன்ஸு. இவனாச்சும் கொஞ்சம் உருப்படியாக பண்ணுறான். சரி நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுறேன். சரி டைம் லாக் டக்குன்னு வந்து இப்போ டைம் லாக் டக்குன்னு வந்து நீ வந்து சரி பண்ணு, இல்லைனா வந்து நல்லா செத்து போயிடுவோம். சரி நான் வந்து ஃபில்லை போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாமி சொல்கிறான். கைஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 ஸ்டாரா 4 ஸ்டார் எங்களுக்கு வாண்டல் பிடிக்கும். இதுமாதிரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் கைஸ். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்துக்குவோம். ஈக்கிரமாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது செட் ஆகாது. ஐயா ரெசல்யூஷனை போய் கூட்டிகிட்டு இருக்கீங்க கைஸ். கிளாசிக் கேம் வச்சு விட்ருவோம் அவ்வளோ கைஸ். பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு 4 ஸ்டார் மாடல் கிடைக்கும் கைஸ். இப்போ அங்கே போன சீட் போனால் 4 ஸ்டார் மாடல் தருவானுங்க.
தந்துட்டேன் 3 ஸ்டார் வாண்டல் தந்துட்டாங்க பார்த்தீங்களா. டேய் அந்த அலாரத்தை நான் டச் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படிங்கிறான். இப்போ ஸ்வாட் டீம் வந்து எந்த விஷயத்தினாலும் வந்துருவாங்க அப்படின்னு வந்து ஃபில் சொல்கிறான். டாமி டக்குன்னு கீழவா அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். ஓகே இல்லை எங்கடா இருக்காங்க ஒருத்தரையும் காணோம். ஏய் நீ ஏமாத்துறியா நீ ஏமாத்தினியா கேட்குறேன். இல்லை நான் 3 ஸ்டார் ஆனால் கொடுத்துட்டானுங்க. ஆனால் என்னன்னு தெரியல காப்ஸ் எவனும் வரமாட்டேங்காங்க. என்னன்னு தெரியல என்னடாச்சு. ஓ இங்கே நிற்கணுமா. ஓகே ஓகே சரி. வைசிடி ஸ்குவாட்லாம் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக சரௌண்ட் ஆகிட்டோம். என்ன ஹஹஹா அப்படின்னு சரி சிரிக்கிறான். அவங்க ஒன்றும் நம்மளை வந்து பிடிக்க வரல. அவனுங்களே வந்து பிரச்சனை வச்சுக்கிறாங்க. டாம் இங்கே பாரு இது வந்து அன்லாக் பண்ணிட்டாங்க இதை. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பணத்தை போய் இடுறா அப்படிங்கிறாங்க. இது உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் இதுமா வந்துருங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதுமா வந்து சரி டக்குன்னு கவர் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கைஸ் இது பிரச்சனை ஆயிடுச்சு கைஸ். 3 ஸ்டார் வான் லெவல் வேற. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அலாரத்தை போய் அடிச்சுட்டு வச்சுட்டானுங்க. ஏய் தள்ளுறா ஏய் யாரானுங்களா. ஐயோ யாரா நீங்களா புதுசா வரீங்க. ஐயா ஏய் கைஸ் இங்கே பணம் இருக்குமே. இங்கே பணம் வச்சுருப்பானுங்க. பணம் எடுத்தாச்சா அடி என்ன கைஸ் வச்சு இன்னைக்கு வேறு என்னாச்சுன்னு வேறு தெரில கைஸ். டி என்னடா பண்ணி வச்சு தொலைச்சிருக்கீங்க. ஏய் ஐ எம் அ ப்ரோ பிளேயர். ஏய் வாங்கடா. ஓகே இப்போ வந்து நம்ம வெளியே போகணும் போல இருக்கு கைஸ். வெளியே போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டார் வான் லெவல் வேறு இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. 4 ஸ்டார் வானில் போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. எல்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. என்னடா ஹிலரி எங்க அப்படின்னு வந்து கேட்குறானுங்க. வந்து இங்கே ஒரு இஷ்யூஸ் வராது எங்களுக்குலாம் கொண்டுருங்க அப்படின்னு சொல்லி. என்னடா காரை டேமேஜ் பண்ணி வந்துருக்க பைத்தியக்காரா. ஏய் நான் வந்து உங்களை எல்லாம் கவர் பண்ண போகிறேன் அப்படின்னு போகிறான். முந்திரி கொட்ட மாதிரி போயிருக்கான். போய் செத்துட்டான். அதனால சாவுடா. எனக்கு தேவைதான் அவனுக்கு. எவ்வளோ தைரியம் தான் என்ன டார்ச்சர் பண்ணியிருப்பேன். வாங்குங்கடா அவ்வளோதான் கைஸ். இப்போ இவங்களாம் இந்த 3 பேரையும் கூப்பிட்டு போகணும் கைஸ். நல்ல வேலை ஹிலரி செத்துட்டான். இப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பான்ல. எப்படி நான் உங்களுக்கு வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் வந்து என்ன பெருசாக வேலையாக செஞ்சான். அவன் ஒன்றுமே செய்யலை. சரி இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா வந்து பெயிண்ட் ஸ்ப்ரே அங்கே தான் போகிறோம். பெயிண்ட் ஸ்ப்ரே போய் அங்கே போய் பெயிண்ட் அடிக்க போகிறோம் காருக்கு. என்ன கலர்ரா. ஐயோ டாக்ஸிக்கு என்ன கலர் இருக்குது. டாக்ஸி அதே என்ன கலர் தான் அடிப்பானுங்க. இவங்க வேறு மோதிட்டு இருக்கானுங்க கைஸ். வந்து எனக்கே ஒரு கார் டயர் ஒன்று பஞ்சராக இருக்குது. கார் டயரில் டாக்ஸி. ஓகே உள்ளே வந்தாச்சு. ஓகே டக்குன்னு ஸ்ப்ரே பண்ணி தொலைங்கண்ணா. இவங்க வேற நேரமாக்கணுங்க. ஓகே இப்போ வந்து போலீஸ் ஒன்று இனிமேல் ரெக்கனைஸே பண்ண மாட்டானுங்க அப்படிங்கிறான். இப்போ கூட அதான் பார்த்துட்டு இவனா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அந்த மாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கு கைஸ். டக்குன்னு போட்டோம்டா. இவ்வளோ நேரம் ஆக்குறானுங்க. இப்போனா போயிடுவோமா நம்ம மடிப்பாண்டி தான் இல்லை கைஸ். இப்போ யாராச்சும் கொண்டா அவனுக்கு வந்து கண்டுபிடிச்சானுங்க இவன் தான் வந்து பேங்க் ராபரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து யாரையும் கொல்லாமல் போகணும். ஓகே அவ்வளோதான் கைஸ். இது ரொம்ப பிரச்சனை இல்லை. இது ரொம்ப எங்கே போகிறோன்னா வந்து இந்த இவன் வீட்டுக்கு அந்த ஹிலரி வீட்டுக்கு தான் போயிடுச்சு. ஹிலரி வீட்டுங்கிற ஹிலரிக்கு வீடே இதை காமிச்சிருக்க மாட்டானுங்க. இப்போ எங்கே வீட்டுக்கு போனால் யார் வீட்டுக்கு போனாலும் ஜேம்ஸ் போகணும். நல்ல வேலை எனக்கு ஹிலரி செத்துட்டாங்க. இதுதான் சந்தோஷமா இருக்குது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்போம் போன மிஷினில். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் அசால்ட்டாக ஒரு ஃபஸ்ட் ட்ரையில் செகண்ட் ட்ரைலே முடிச்சிருப்பேன். அதுக்கு முன்னாடி நான் பல தடவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ உண்மையாக சொல்லணும்னா அந்த மிஷின் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தான் நானே அந்த மிஷின் முடித்தேன். மிஸ் எப்படி நானும் முடிச்சிருக்கவே மாட்டேன். ஸோ உள்ளே போக சொல்கிறானுங்க. ஓகே உள்ளே போயாச்சு. நான் வெளியே ஏற்றிங்கன்னா ஆட்டி சரி மிஷின் பாஸ் ஆயிடுச்சு. சரி நீ செஞ்சுட்ட நம்ம ரிச் ஆகிட்டோம் அப்படிங்கிறான். சரி இப்போ நீ ஏதாவது சொல்ல நினைக்கிறியா அப்படிங்கிறான். மெர்சிடைட்ஸ் ஹாய் நீங்கள் எப்படிங்க வந்தீங்க அப்படிங்கிற. மெர்சிடைட்ஸ் அங்கே இருக்காங்க கைஸ். சரி நான் வந்துட்டு சொல்லணும். ஸ்வாட் டீம்லாம் வந்து இப்போ வந்து கென்ட்டு பாலை பற்றி பார்த்துட்டு இருந்துங்கிறாங்க. சரி இப்போ நான் புது ட்ரெஸ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. கைஸ் மெர்சிடைட்ஸ் இருந்திருக்காங்க கைஸ். சரி இப்போ வந்து மாலிப்ளூக் அசெட் பேங்க் ஹெய்ஸ் அசெட் கம்ப்ளீட்டட் வருது. இனிமேல் மாலிப்ளூ கிளப்பும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா டெய்லி பார்த்தீங்கன்னா வந்து ரூபா தருவானுக்குள்ள இருக்குது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம பக்காவாக வந்து எப்போவுமே டெய்லி ரெகுலராக பார்த்தீங்கன்னா எடுக்கும் போல இருக்குது. அவ்வளோதான் கைஸ் மிஷின் முடிஞ்சது. அவங்க உள்ள மெர்சிடைட்ஸ் இருந்திருக்காங்க உங்களுக்கு. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த புது ட்ரெஸ்ஸை போய் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ சீக்கலாம். பாய்.